நிம்மதியா இருக்கிற காலத்துல மனைவியை தேடுறதும், மனைவி வந்த பிறகு நிம்மதியை தேடுறதுதான் இன்றைய கணவர்களுடைய பரிதாபம். நல்லா கவனிங்க, நாளைக்கு கூட பாருங்க. கையில மொபைல் வச்சிருக்கணும் பாருங்க. மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால், மொபைல் வச்சுங்கிறவனே வைப்ரேட் ஆனா அது மிஸ்ஸஸ் கால். ஆக மொத்தத்தில் இன்றைய கணவன் சைலண்ட் மோடிலேயே தன் வாழ்க்கையை நடத்துறான்னா அதுதான் இன்றைக்கு பார்க்கிற போது நமக்கு பரிதாபமா இருக்குது. பரிதாபமா இருக்கு. பேச்சே கிடையாது, பேச்சே இல்லை. ஐயா, இப்ப சமீபத்தில் கூட ஒரு பையனை கேட்டேன், உங்க அப்பா என்னடா வேலை செய்யறாருன்னு. எங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் செய்யறான்றான் சார். அவன் ஆனாலும் இந்த குடும்பத்திலே அத்தனை வேலைகளையும் பகிர்ந்து கொள்கிறவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறாளா இன்றைய மனைவி? இல்ல சார். நிறைய விஷயங்களை சொல்லலாம் சார். சமீபத்தில் கூட ஒரு பையனை கேட்டேன், பறக்கந்தட்டை முதலில் வீசியது யாருன்னு. எங்க அம்மான்ட்டான் சார் ஒருத்தன். நான் கேட்கிறேன், இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா எங்க அம்மா முன்னாடி வந்து நிற்பாங்க, எங்க அப்பா பின்னாடி வருவார். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை சார். ஒவ்வொரு வெளியில போற ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு யார் சார் காரணம்? ஒவ்வொரு மனைவி தானே சார் காரணம். அவங்க மேக்கப் பண்ணி முடியறதுக்குள்ள நமக்கு இருக்கிற சக்தியும் வீணா போகுது சார். நீ அப்படி இருந்ததுனால தானே கட்டினீங்க. அதுதானே பரிதாபமே. அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, மாமனாருக்கு ஒருத்தன் போன் பண்ணான் சார். மாமா, ஒரு சின்ன பிரச்சனை, உங்க பொண்ண கன்னத்துல லேசா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது கிடக்கட்டும் மாப்பிள்ள, இப்ப நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அதை சொல்லு. இதை யாருக்கிட்ட சொல்லலாம்னு வெளியில போனா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நிலைமை அதான் சார். நான் என் வீட்டம்மா ஒரு கல்யாணத்துக்கு போறேன் சார். கல்யாணத்துக்கு போன உடனே சொல்றாங்க, அங்க சாப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ வந்துரு. நானும் வந்துடுறேன்னா சார். வீட்டு அந்த கல்யாணத்துல போயிட்டு நாம ரொம்ப வரவேற்பு கொடுத்தோம். உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும்னா நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு ராத்திரிலேருந்து ஜுரம், வயிறு வேறு சரியில்லை, அதனால எனக்கு வந்து சாப்பாடு வேணாம், நான் வந்து வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் ரசஞ்சாதமாக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. அப்போது எந்த வீட்டம்மா உள்ளே போயிட்டு அவங்க வீட்டு பெண்களோடலாம் அந்த மணிக்கணக்கில் பேசி சந்தோஷமாக அந்த குஷியில், இல்லைங்க அவங்க மனசு வருத்தப்படும், இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்கன்னு. சரி, வேற வழி இல்லைல்ல, நான் ஒத்துக்கினேன் சார். அங்கே உட்காந்து பார்த்தா வடை பாயசத்தோட தடப்படலான சாப்பாடு அவ சாப்பிட்றா சார். நான் சொல்லி வாய் விட்டதுனால ஒரே ஒரு ரசஞ்சாதத்தை கொண்டாந்து கொடுத்தான் சார் எனக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டதுனால ஏற்படுகிற பரிதாப உணர்ச்சி தானே இந்த இது. சமீபத்தில் ஒருத்தன் கல்யாண பத்திரிகையை துருவி துருவி பார்க்கறான் சார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டா, என்னப்பா அப்படி திரும்பி திரும்பி பார்க்கறேன்னு. இல்ல, எக்ஸ்பைரி டேட் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துங்கிறான்றான் சார். அவன் எவ்வளவு நொந்து போயிருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.